ஹலோ எடிட்டர்ஸ், நம்ம டிடி ஃபேமிலிருந்து ஒருத்தர் கலர் கிரேடிங் பேசிக் டு அட்வான்ஸ் போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. ஆக்சுவலி என்னன்னா அது பெரிய டாபிக். ஆக்சுவலி கலர் கிரேடிங்ன்றது பேசிக்ஸ்னு அட்வான்ஸ் கவர் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு சேனலே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ஒரு சீரியஸாக பண்ணலாம். பட் கண்டினியூஸாக வீடியோ போடாமல் நான் இடையில கேப் விட்டு போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக கலர் கிரேடிங்க்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அது என்னென்னா இந்த கிராஃபிக் டிசைனர்ஸ், ஃபோட்டோ எடிட்டர்ஸ் எல்லாம் எடிட் பண்ணும்போது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது வந்து நம்மள மாதிரி வீடியோ எடிட்டர்ஸ்னால பண்ண முடியாது. அது வேற ஒன்றும் இல்லைங்க, பாட்டு கேட்குறது. யூஸ்வலாக நம்ம வீடியோ எடிட் பண்ணும்போது பாட்டு கேட்குறதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த கலர் பேஜில் நம்ம ஒர்க் பண்ணும்போது மட்டும் பாட்டு கேட்க முடியும். அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம கலர் பேஜோட இன்டர்ஃபேஸ் மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகும்போது நம்ம டே பண்ணிக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது கேலரி. கேலரின்றது ஒன்றும் இல்லை, நம்ம பண்ணுற நம்ம ஒரு கிளிப்புக்கு பண்ணுற கலர் கிரேடிங்கை நம்ம இந்த இடத்துல ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கிளிப்பை வந்து சும்மா நான் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன்னா இங்கே நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி கிராப் ஸ்டில்னு கொடுத்தேன்னா இங்கே கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இன்கேஸ் நான் இதை வேறு ஏதாவது கிளிப்புக்கு சேவ் பண்ணணுன்னா ஜஸ்ட் நான் இந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டில்லில் போய் மவுஸோட மிடில் பட்டனை கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக கலர் கிரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுற கலர் கிரேடிங்கை வந்து ப்ரீசெட்டாக சேவ் பண்ணுறது அந்த கேலரி ஆப்ஷன். இங்கே நீங்கள் சேவ் பண்ணும்போது அந்த கேலரியில் வந்து அது பிக்சர் மட்டும் சேவ் ஆகாது, அதில் நீங்கள் பண்ண கலர் இன்ஃபர்மேஷனோடு அதை சேர்த்து அது சேவ் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிறது லட்ஸ். லுக்அப் டேபிள்ஸ் தான் லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லைங்க, இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஃபில்டர்ஸ். இங்கே நம்ம ஏதாவது ஒரு கிளிப்பை வந்து நம்ம கலர் கிரேட் பண்ணுறதுக்கு இங்கே ப்ரீபில்ட்டாக சில ஃபில்டர்ஸ் இருக்கும். நம்ம அதை யூஸ் பண்ணி கலர் கிரேட் பண்ணிக்கலாம். நம்ம அதை ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கு சும்மா அது மேலே நம்ம வச்சு இந்த மாதிரி ஹோவர் பண்ணாலே அது நமக்கு ப்ரிவ்யூ காட்டும். அந்த லெட் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா டாவின்சியில் இன்பில்ட்டாக சில லெட்ஸ் எல்லாம் இருக்கும். பட் உங்களுக்கு ஆன்லைன்லேயும் நிறையா லெட்ஸ் கிடைக்கும். சில ப்ரீமியம் லெட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா நான் இங்கே மேலே கார்டில் தரேன். நீங்கள் ஆன்லைன் டவுன்லோட் பண்ண லெட்ஸை எப்படி டாவின்சியில் கொண்டு வரதுன்னு தெரியலன்னா நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் மீடியா போல். நம்ம இம்போர்ட் பண்ணுற எல்லா ஃபைல்ஸும் இங்கே தான் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்ட் அதுக்கு பக்கத்தில் கிளிப்ஸ். இந்த கிளிப்ஸ்ன்றது என்னென்னா இங்கே வந்து நம்ம டைமில் இருக்கிற எல்லா கிளிப்ஸோட தமிழும் இங்கே இருக்கும். இன்கேஸ் கிளிப்ஸ் நிறையா இருந்ததுன்னா நம்ம ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி அடுத்தடுத்த கிளிப்ஸை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கிளிப்ஸ் இந்த இடத்துல இருக்கிறத நம்ம ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணால் அது ஆஃப் ஆகிடும். திருப்பி இதை ஆன் பண்ணுறதுன்னா இந்த கிளிப்ஸ் எல்லாமே இப்போ திரும்பி வந்துடும். நம்ம ஒரு சிங்கிள் கிளிப் தான் கலர் கிரேட் பண்ணுறோம்னா இதை பேசிக்காக நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் மல்டிபிள் கிளிப்ஸை நீங்கள் கலர் கிரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் கரெக்டாக இருக்கும். பிகாஸ் எந்த கிளிப்பை நம்ம இதை கலர் கிரேட் பண்ண போகிறோம்னு சூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஈஸியாக இருக்கும். தென் இங்கே இருக்கிறதா மானிட்டர். இது வந்து நம்ம ப்ராக்சிஸ் மேனேஜ் பண்ணுறது. இது வந்து கலர் கிரேடிங் ஃபியூஷன் எஃபெக்ட்ஸை பைபாஸ் பண்ணுறது. இது வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி வீடியோஸில் பார்த்துருப்போம், டாவின்சி லாக் ஆகிற வீடியோவில். இது என்ன பண்ணுன்னா இன்கேஸ் நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டைமில் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க கலர் கிரேடிங் ஃபியூஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் ஆகிடும். அது வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துட்டு தென் நீங்கள் அதை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டால் நீங்கள் பண்ணது எல்லாமே திரும்ப வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற டைம்லைன் ஆப்ஷன். இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் டைம்லோட ஃபுல் ப்ரிவ்யூ இருக்கும். ஆக்சுவலி என்னென்னா உங்கள் டைம்லைனில் எப்படி இருக்குமோ அந்த கிளிப்ஸ் மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இது நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி இந்த கிளிப்ஸை மூவ் பண்ணுறதெல்லாம் பண்ண முடியாது. மேபி நீங்கள் கிளிப்ஸுக்கு வந்து செலக்ட் பண்ணி போய்க்கலாம். இது இருக்கிற ஒரே ப்ரோஜனம் என்னென்னா ஸ்டார்ட் ஃப்ரேமுக்கும் உங்கள் டைமோட எண்டுக்கும் போகிறது ஈஸி இது யூஸ் பண்ணி. மற்றபடி நீங்கள் இந்த லைன் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் எடிட் பேஜில் உங்கள் ஃபோட்டேஜ் வச்சுருப்பீங்க, அதை வந்து நல்லா ஸ்குவீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வச்சுருந்த எந்த யூஸும் இல்லை. நீங்கள் தேவைப்பட்ட ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் எப்போவுமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். நீங்களும் ஆஃப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம கிளிப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இங்கே நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பண்ணிக்கோம்ல. ஸோ தட்ஸ் வை நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்க நோட்ஸ் வந்து இந்த நோட்ஸ் ஏரியாவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்காக தான் இது. தென் இது வந்து கலர் பேஜோட எஃபெக்ட்ஸ் டேப். நம்ம அதை பின்னாடி பார்ப்போம் டீட்டெயிலாக. இங்கே வந்து 2 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். ஒரு இண்டிகேட்டர் வந்து கிளிப்பு, இன்னொரு இண்டிகேட்டர் வந்து டைம் லைன். அது என்னென்னா இன்கேஸ் இதை நீங்கள் கிளிப்பில் வச்சுட்டு ஒரு நோடு ஆட் பண்ணி நீங்கள் வந்து அதில் ஏதாவது கலர் சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் கிளிப்பில் மட்டும் அது சேஞ்சஸ் ஆகும். இதே நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டரை நீங்கள் டைம் லைனுக்கு மாற்றிட்டு ஏதாவது ஒரு நோடு ஆட் பண்ணி அதில் கலர் சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா டைம் லைனில் இருக்கிற மொத்த கிளிப்ஸ்க்கும் அது அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒரே ஷார்ட்டில் வந்து நம்ம எல்லா கிளிப்ஸையும் இது பண்ணுற மாதிரி. ஸோ அதை நம்ம பேசிக்காக யூஸ் பண்ண மாட்டோம். பட் அதை யூஸ் பண்ணாலும் அதில் நம்ம கலர் கிரேடிங்லாம் பண்ண மாட்டோம். அது நம்ம எந்த டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அண்ட் பேசிக்கலி ஃபியூஷன் மாதிரியே இங்கே நோட் சிஸ்டம் தான். பட் ஃபியூஷன் அளவுக்கு இது காம்ப்ளிகேட்டட் கிடையாது. இது கொஞ்சம் ஈஸி தான். என்னென்னா இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கிளிப்பை செலக்ட் பண்ணி அதுலேயே நீங்கள் எல்லா கலர் சேஞ்சஸும் பண்ணுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு சேஞ்சஸ்க்கும் நீங்கள் ஒவ்வொரு நோட் கிரியேட் பண்ணுவீங்க. அப்படி கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை ப்ரிவ்யூ பார்க்குறதுக்கும் உங்கள் கலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால தான். ஸோ இந்த நோடை நம்ம எதுக்கு பிரிக்கிறோம், எதுக்கெல்லாம் பிரிக்கலாம், எப்படிலாம் பிரிக்கலான்றது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் தென் இங்கே கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து கலர் பேலட்ஸு, கலர் வீல்ஸு, கலர் பார்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ பேசிக்கலி இது என்ன ஆப்ஷன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது டாவின்சி உங்கள் கிளிப்பை வந்து ஆட்டோ பேலன்ஸ் பண்ணும்.
இங்கே இருக்கிற கலர் வீல்ஸ் மாதிரி இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லை, இந்த கலர் வீல்ஸை சுற்றியே டெம்பரேச்சர், டின்ட்டு, கான்ட்ராஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நிறையா டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக அதுக்கு டெடிக்கேட்டாக வீடியோ போடும்போது நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ் கண்ட்ரோல் இருக்கும். இந்த கர்வ்ஸ்லேயே வந்து சப் கேட்டகரிஸ் இருக்கும். ஹியூ விசஸ் ஹியூ விசஸ் சேச்சுரேஷன், இந்த மாதிரி இங்கே நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கும் கர்வ்ஸ்லேயே. அண்ட் இங்கே சில பவர்ஃபுல் டூல்ஸ் இருக்கும். இது வந்து பவர் விண்டோ அண்ட் ட்ராக்கர்ஸ், மேஜிக் மாஸ்க்லாம் இங்கே இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் இருக்கும். கலர் பேஜில் எதுக்கு ப்ரோ கீ ஃப்ரேம்ஸ் கேட்டிங்கன்னா அதை நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஸ்கோப். இந்த டோட்டல் கலர் பேஜிலே இந்த ஸ்கோப்ஸுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல். இதில் ஒரு 3-4 ஸ்கோப்ஸ் இருக்கும். இந்த ஸ்கோப்ஸை நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இது எப்படி நம்ம ஒர்க் ஃப்ளோக்கு யூஸ் ஆகுன்றது எல்லாமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் நீங்கள் கலர் பேஜ் இன்டர்ஃபேஸில் தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன். ஃப்ரம் ஹியர் நம்ம பொறுமையாக கொஞ்சமாக பேசிக்லேருந்து கற்றுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் கலர் கிரேடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த டாப்பிக்கில் more videos are waiting for you. And that's it guys. நான் எப்போ சொல்கிற காமன் டெம்ப்ளேட். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே டிஎம் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டுட்டோரியல் வேணும் டாவின்சி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குன்னு டெடிகேட்டாக டுட்டோரியல் போடுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.